என் அன்புக்குரிய பிள்ளைகளை, எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? என் ஆண்டவர் இப்பொழுது என்னை தேற்றுவார். ஆமென். என் ஆண்டவர் என்னோடு பேசுவார். ஆமென். எனக்கு பலனையும் சுகத்தையும் கொடுப்பார் என்று எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? கைகளை உயர்த்துவோமா? லெபு ஷரத்து நீக்கிற பரத்து ஷக்ரா. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் தொழுது கொள்வது சாதாரண ஆள் இல்லை. நீங்க நம்பி ஓடி வந்திருக்கிறவர் சாதாரண ஆள் இல்லை. அவர் மிகப்பெரியவர். அவர் மிகப்பெரியவர். அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். அவருக்கு நிகர் வேற யாரா இருக்காங்களாப்பா? யாரும் கிடையாது. அதனால் என் அன்புக்குரியவர்களே, நீ நம்புகிற இயேசு, நீ விசுவசிக்கிற இயேசு, ஓடி வந்திருக்கிறாயே, அந்த நம்பிக்கை ஆண்டவர் ஒருபோதும் தள்ளாது. உங்களுக்கு என்ன நோக்கத்துக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை பெற்றுக் கொள்வீர்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு, ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன். என் அன்புக்குரியவர்களே, எதற்காக ஆண்டவர் ஒரு தாயின் அன்புக்கு தன்னை ஒப்பிடுகிறார் என்று தெரியுமா உங்களுக்கு? எதுக்காகன்னு தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை நீங்க நன்கு புரிந்து கொள்ளணும். ஏதோ கடவுள் வேற மனிதன் வேற என்று நினைக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். கடவுள் வேற மனித வேறன்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதுல இருக்க சூட்சத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, கடவுள் நல்லா தெரிஞ்சுங்க, கடவுள் மனிதனை உண்டாக்கும் போது எவ்வாறு உண்டாக்கினாரா? அவரை போலவே உருவாக்கினார். எப்படி உருவாக்கினாரா? அவருடைய சாயலாகவே உருவாக்கினார். எப்படி உருவாக்கினாரா? அவரை போலவே உருவாக்கினார். அதுக்கு முன்னாடி யாராவது இருந்தாங்களா? மனுஷர்கள் இருந்தார்களா? இல்லவே இல்லை. ஆதாமை உருவாக்கும் போது மனிதர்கள் இருந்தார்களா? இல்லவே. அப்ப நம்மளுடைய தாய் யாரு? ஆண்டவர் தான். நம்மளுடைய ஜீன் எங்க இருந்தியா வருது? ஆண்டவர்ட்ட இருந்து தான் வருது. அப்ப ஆதாமுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? ஆதாமுக்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு? பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாரு? அதனாலதான் ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறார், தாயை போல உன்னை நான் தேற்றுவேன். ஆமென். இதோ என்னுடைய சாயலாக நீங்கள் இருக்கிறீர்கள், என்னுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்க சாதாரண ஆள் இல்ல, நீங்கள் தேவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க சாதாரண மனுஷர்களா? இல்லவே இல்லை, நீங்க கடவுள். வேதம் சொல்லுது ஒவ்வொருவரும் தேவர்கள், ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகள். ஷாராதா ராபா கரபரதி சக்கரா. அதனால்தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்தார். இதோ உன்னை சகோதரன் என்று அழைத்தார். ஆமென். உன்னை சகோதரன், என்னுடைய சகோதரன் நீ, என்னுடைய இரத்தத்தின் உறவு நீ. அந்த 2000 வருஷத்துக்கு முன்பு சிலுவையில மரிச்சார்ல, அந்த இரத்தம் எதற்கு? மகனே மகளே, உன்னையும் என்னையும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துவதற்காக ஈஸ்வரது நீக்கிற பாத்தி சக்கரா. ஒரு விஷயத்தை நீங்க நன்கு புரிந்துக்கணும். ஏதோ ஒரு காலகட்டத்திற்குள்ளாக தேவன் நம்மளை உண்டாக்கினார், இதோ படைத்தார், அப்படியே விட்டுட்டாரு அல்ல. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நீ தடுக்கி விழும் பொழுது, மகனே மகளே நான் இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், கவலைப்படாத, வேதனைப்படாத. இது ஒவ்வொரு சூழ்நிலையும் அப்பான்னு நீ அவரை கூப்பிடும் போது அவர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வணங்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு கடவுள் நம்முடைய மனுஷ அப்படின்ட்டு இல்ல, நம்மை உருவாக்கிய உன் தாயின் கருவறையில அந்த உயிர் மூச்சை வைத்தவர் என் ஆண்டவர். அப்படிப்பட்ட கடவுளை நாம் எவ்வாறு தொழுது கொண்டு இருக்கிறோம், எவ்வாறு நேசித்து கொண்டிருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கை மாறணும், உங்களுடைய சூழ்நிலைகள் மாறணும். ஏனென்றால் உன்னை உருவாக்கியவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் சாதாரண ஆள் இல்லை, அவர் மிகப்பெரியவர். ஒரு வார்த்தையில் இந்த உலகத்தையே உண்டாக்கியவர். என்னது? ஒரு வார்த்தையில
இந்த உலகத்தையே உண்டாக்கினவர். உலகத்தையே உண்டாக்கியவர். நம்ம யாரு? நம்ம யாரு? நம்ம யாரு தெரியுமா? தூசியும் சாம்பலுக்கும் ஒப்பானவர்கள். பிரைஸ் தி லார்ட். என்னது? நம்ம யாரு? தூசுக்கு சாம்பலுக்கு. அதையும் அவர் தான் சொல்றாரு வேதத்துல. எசையா பார்த்தீங்கன்னா 1-2 அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. நீ தூசியும் சாம்பலும் பூச்சிக்கு ஒப்பானவர்கள். ஆனா அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் உருவாக்கி என்ன சொல்றாரு? மகனே வா வா, நீ நினைப்பதற்கும் நீ யோசிப்பதற்கும் நீ திட்டமிடுவதற்கும் மேலாக உன்னை உயர்த்தி நிறுத்துவேன். உன்னை ராஜாவாக வைப்பேன், உன்னை ஆசாரியராக மாற்றுவேன், அநேகருக்கு ஒளியாக ஊப்பாக உன்னை ஏற்படுத்துவேன், உன்னை ஏற்படுத்துவேன். எப்படி இருக்குதெல்லாம்? எப்படி இருக்கு? சில நினைக்கிற இன்னும் என்ன ஆண்டவரே என்னை கொண்டு போய் என்ன நிப்பாட்டி நான் என்ன செய்ய போகிறேன்? என்னை உயர்த்தி நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய வாழ்க்கை முடிந்தது, என்னுடைய காரியங்கள் இன்னும் சரியாகவில்லை என்று தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இந்த மனுஷனுக்கு என்ன தெரியுமா? அந்த உலகத்துல எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டம் ஒரு காரியத்துல முடியும். என்ன அது? ஒன்று பணம், ஒன்று பணம். பணம் இருந்தால் உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அப்படிதானே? பணம் இருந்தால் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். நான் சொல்றேன், உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் அதையெல்லாம் வேணாம், எனக்கு அதையெல்லாம் வேண்டாம், எனக்கு நிம்மதியை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படிதான் ஒரு சகோதரி இப்பொழுது ரீசண்டாக ஒரு 10 நாளைக்கும் 15 நாள் இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டல்லே பூராத்தையும் அவருடைய சொத்துக்களை விற்று பணத்தை எல்லாம் வீசி எறிகிறார். போகிற வருகிறவரெல்லாம் பார்க்குறாங்க, எதுக்கு இந்த சகோதரி இந்த பணத்தை எல்லாம் அப்படி தூக்கி எறிகிறாங்களே, இவ்வளவு பேர் அள்ளிட்டு போகிறார்களே. அந்த சகோதரி அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார், வேதனைப்படுகிறார். இதோ இதை எடுத்துக்கொள்ளுங்கள், இதை வைத்துக் கொள்ளுங்கள், இது எனக்கு தேவைப்படாது. உள்ள இருந்து இந்த டாக்டர் வராரு, அம்மா அழுகாதீர்கள், ஐயா இந்த பணத்தை பூரா எடுத்துக்கொள்ளுங்கள், என் சொத்து பூராத்தையும் நான் உங்களுக்கு எழுதி வைக்கிறேன், எனக்கு சுகத்தை கொடுங்க. டாக்டர் சொல்றார், அம்மா உங்களுக்கு வந்திருக்கிறது மிகவும் அரிதான ஒரு வியாதி, இன்னொரு 10 நாளில் நீங்கள் இறந்து விடுவீர்கள், உங்களை காப்பாற்ற என்னால் முடியாது, இந்த பணம் உங்களை காப்பாற்ற முடியாது. அந்த அம்மா ஓலமிட்டு அழுகிறார். என் அன்புக்குரிய சகோதரனை சகோதரி, உங்களுக்கு சொல்றேன், பணத்தினால் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் நினைக்காதீங்க. இந்த உலகத்துல நல்லா தெரிஞ்சுங்க, அந்த பணத்தினால எல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சிடாதீங்க. ஒரு நாள் அந்த பணமே உனக்கு சாவுக்கு வழிவகுக்கும். இந்த பணம் தான் சோதனையிலே உன்னை சிக்க வைக்கின்றன. அது ஒரு கண்ணி. மாட்டிக்கொள்வாய். உனக்கு இப்ப தேவையெல்லாம் என்ன தெரியுமா? கடவுளுடைய பிரசன்னம், மன மகிழ்ச்சி, சந்தோஷம், நோயற்ற வாழ்வே, குறையற்ற செல்வம். வேற என்ன வேணும் நம்மளுக்கு? ஆனா நம்ம உள் ஆள் மனசு என்ன எதிர்பார்க்குதுன்னா, நம்மளுக்கு என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம், ஆனா நம்மளுக்கு பணம் வேணும். பணம் தான் வாழ்க்கை, பணம் தான் பொழப்பு, பணம் தான். ஜீசஸ் அது இல்லைங்க, அது இல்லை. கடவுளுக்கு பணம் ஒரு மேட்ரா? இயேசுவுக்கு பணம் ஒரு மேட்ரா? இதோ ஆண்டவர் உனக்கு வைரத்திலையும் தங்கத்திலையும் பரலோக ராஜ்யத்தில் உனக்கென்று வீடை ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறாரே, அதையெல்லாம் யோசிப்பதில்லையா? அப்படி ஒன்று இருக்கிறதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? என் அன்புக்குரியவர்களே, உனக்குன்னு ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன், அங்கே நீங்கள் இருப்பீர்கள். அது சாதாரணமான இடம் இல்ல. கடவுளுக்கு பணங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது. அப்ப கடவுள் என்ன சொல்ல வருகிறார்? என் அன்புக்குரியவர்களே, கடவுள் மனுஷனை எதுக்காக தெரியுமா உருவாக்கி இருக்கிறாரு? உணர்வு உள்ளவர்களாய் உருவாக்கி இருக்கிறார். நீ அவரை நேசிப்பதற்காக உருவாக்கி இருக்கிறார். சில நினைக்கிறீங்க, கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு, கடவுள் என்னை கண்டுக்கல, கடவுள் வேற ஒரு காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறார், என்னை பத்தி சிந்திக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மகனே மகளே, இல்லை, நீ தான் அவரை விட்டுட்டு வேற ஒன்று சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற. பிரைஸ் தி லார்ட். நீ தான் அவரை விட்டுட்ட. நீ அவரை விட்டுட்டு வேறொன்றுமே கவனம் செலுத்துகிறாய், வேறொன்று மீது அன்பு செலுத்துகிறாய்.
கடவுள் மேல அந்த உண்மையான அந்த அன்பு இல்லை. இல்லை. இருந்திருந்தா நீயும் கடவுள் ஒன்றாய் இருப்பீர்கள். கடவுள் உன்னோடு பேசுவார், நீ கடவுளோடு பேசுவாய், இருவரும் ஒன்றாய் இருப்பீர்கள். சிலர்லாம் கடவுள் நம்மளோட பேசுவாரா? பல முறை பல மெசேஜில் நான் சொல்லியிருக்கிறேன், கடவுள் பேசணும். பேசினா தான் அவரு சொல்லுங்க. பேசினா தானே அவர் கடவுள். பேசலைன்னா அது என்ன கடவுளா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 10ஓட 11ஆக இயேசு கிறிஸ்து வச்சிடாதீங்க. இயேசுவு 10ஓட 11ஆன கடவுள் அல்ல. அவர் ஒரே ஒருவர் பேசுகிற தெய்வம். பிரைஸ் தி லார்ட். அவர் ஒரே ஒருத்தர் தான் பேசுகிற தெய்வம். பேசுகிற தெய்வம் உன்கிட்ட பேசுகிறார், உன்கிட்ட சொல்றாரு, மகனே மகளே, என்னை முழுமையா நீ அன்பு செய்கிறாயா? என்னை உண்மையா நீ நம்புகிறாயா? உன் வாழ்க்கையை என் மீது எழுப்புவாயா? இவ்வுலகத்தை நேசியாது என்னை நேசிப்பாயா? ஜீசஸ். இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. நான் இயேசுவை மட்டும்தான் நேசிப்பேன். இந்த உலக மனிதர்களை நேசிக்க மாட்டேன். இந்த உலகத்தின் மீது இருக்கிற சொத்து பத்துக்களை பணத்தின் மீது நான் நேசத்தை வைக்க மாட்டேன். என் ஆண்டவரே நீங்க போதும் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. ஒரு புதியதொரு மகிழ்ச்சி உனக்குள்ள ஆட்கொள்ளப்படும். புதியதொரு சந்தோஷம் உனக்குள்ள வரும். இங்க பாருங்க, இந்த உலக மனிதர்கள் எல்லாம் சுயநலவாதிகள். இவர்கள் சுயத்தையே எப்படி சொல்றது வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள். இவர்கள் மற்றவர்கள் நினைப்பது அல்ல. ஆனா கடவுள் உன்னை பத்தி மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா உனக்காக உயிரையும் கொடுத்திருக்கிறார். உனக்காக உயிரையும் கொடுத்தது மட்டுமல்ல, இன்னும் உனக்காக நிறைய காரியங்களை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அதை பற்றின நாலேஜ் இல்லாம, புரிதல் இல்லாம, தேடல் இல்லாம ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறாய். ஏதோ இந்த உலக மனிதர்கள் வாழுகிறார்கள், அதே போல நீயும் அதில் ஒருவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்று ஒரு முடிவெடுக்கணும். இன்று ஒரு முடிவெடுக்கணும். கடவுள் எதென்ன நோக்கங்களுக்காக உன்னை உருவாக்கி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனிதன் சின்னதாக ஒரு பாத்திரம் மண்ணுலேயோ ஒரு சிலுவர்லேயோ ஏதோ ஒரு பொருட்களை செய்கிறான் என்றால் அது ஒரு காரணத்திற்காக செய்வான். ஒன்று தண்ணி குடிக்கிறதுக்காக இருக்கணும், பிளேட்டாக இருந்தால் சாப்பிட்றதுக்காக இருக்கணும். அதே மாதிரி தான் கடவுள் உன் தாயின் கருவறையில் உனக்கு உயிரை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா நிச்சயம் ஒரு காரணம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் தரமாட்டார். உயிரையும் சேர்த்து சொல்லுகிறேன். ஏன்னா நம்மளோட பிறந்தவர்கள் எத்தனையோ பேர் இறந்திருக்கிறாங்க, அத்தனை பேர் உயிரோட இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறாரு. நம்ம உயிரோட இருக்கிறோம். அப்ப எப்படி இருக்கணும்? அதற்காக எப்பொழுது நன்றி சொல்லி கடவுளோடு இணைக்கப்பட்டவர்களாக நீங்கள் வாழணும். அப்போதான் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிதான காரியங்களை செய்ய முடியும். என் அன்புக்குரியவர்களை, உங்களை படைத்ததற்கான நோக்கம் ஒன்று உண்டு. ஏதோ நீ வெறுமையா படைக்கப்படலைங்க. ஏதோ படித்தோம், வளர்ந்தோம், வேலைக்கு போனோம், சம்பாரிச்சோம், கல்யாணம் பண்ணோம், பிள்ளைகளை பெற்றோம், மறிச்சோம், அது இல்லை வாழ்க்கை. அப்படித்தான் நீங்க வாழ்றீங்க. நீ அதை செய்கிறதன் மூலமா என்னத்தை சாதித்தாய்? யூஸ் வந்துற கப்பு மாதிரி தான். வேஸ்ட் ஆஃப் டைம். உன்னை உருவாக்குறதுக்கு நோக்கம் என்ன? இதன் மூலமா இயேசுவுக்கு என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்களே. இதன் மூலமாக கடவுளுக்கு என்ன பிரயோஜனம்? அப்ப நீ கடவுளை நம்புகிறாயா? என்ன செய்கிறாய்? கடவுள் உன்னை எதற்காக உருவாக்கணும்? இப்பொழுது கடவுளை நோக்கி நீ எதற்காக வரணும்? கடவுள் எதற்காக உனக்கு நன்மை செய்யணும்? யோசிச்சு பாரு. நம்ம வாழ்ற வாழ்க்கையே இது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறீங்க பாருங்க, அது பூரா வேஸ்ட். உங்க வாழ்க்கையை நீங்க ஒண்ணுமில்லாமக்கி இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறா, இன்று ஒரு மனமாற்றத்தை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார் என்றார். இந்த வேதத்தின்படி, இந்த வேதத்தில் உள்ள வசனங்களின்படி, தேவ திட்டத்தின்படி நீ வாழ்வாய் என்றால், நீ சிறியவரோ பெரியவரோ யாராயிருந்தாலோ உன்னை மேலாக உயர்த்தி நிறுத்தி நித்திய பேரின்ப பரலோகத்தில் சேர்ப்பது உறுதி. என் ஆண்டவர் உன்னை தூக்கி நிறுத்துவார். எந்த இடத்தில் அவமானப்பட்டாய் அந்த இடத்தில் உன்னை உயர்த்துவார். என்னால முடியுமான்னு கேட்காதீங்க. உங்களால முடியும். என்னால முடியுமா?
எனக்கு ஒண்ணுமே தெரியாதே, எனக்கு பலன் இல்லையே. மகனே, இருக்கிற பலத்தோட போ. அது கெதியோன் கேட்கிறாரு, இருக்கிற பலத்தோட போ, போ இருக்கிற பலத்தோட. என் அன்புக்குரியவர்களே, என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கை இயேசுவா இருக்கட்டும், உன்னுடைய யோசனை இயேசுவா இருக்கட்டும், உன்னுடைய பேச்சு இயேசுவா இருக்கட்டும். நிச்சயம் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிற காரியங்களை சரி செய்வது பெரிய விஷயமே கிடையாதுங்க. நிச்சயம் சொல்றேன். அதுக்குண்டான பிரயாசம் எடுக்க மாட்டேங்கிறீங்க, அதற்குண்டான முயற்சிகள் உங்களிடத்துல இல்லை. ஏதோ போகிறோம், உட்காரோம், கண்ணீர் சிந்துறோம், வந்துடுறோம், அவ்வளோதான். அப்படியெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிதான காரியங்களை எடுத்துக்கொள்ளப்படாது. ஏனென்றால் நீ கேட்பது பெரிய விஷயம். ஏன்னா சாத்தான் நிற்பான், இதோ இந்த குடும்பம் என்னுடைய குடும்பம், இவர்கள் என்னுடையவர்கள், இத்தனை நாள் இவங்க என்னோட தான் இருந்தாங்க, அதை விட்டுட்டு இப்போ நீ ஏசுனாரு, நீ நீ உங்களை ஆளுகை செய்யணும்னு பார்த்தா அதெல்லாம் முடியாது, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். விட மாட்டேன். இவர்கள் என்னுடையவர்கள், என்னுடைய பிள்ளைகள்னு சொல்லுவான். எப்படி உங்கள் பிள்ளைகளை விட்டுருவீங்களா? இன்னொருத்தங்க என்னுடைய பிள்ளை, ஆமாம் நான் நல்லபடியாக வளர்த்துக்கிறேன் அப்படின்னா விட்டுருவீங்களா? பிரைஸ் அல்லா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய வசதியான ஒரு நபர் சாலை ஓரத்தில் இருந்த ஒரு குழந்தையும் ஒரு தாயும் பார்க்குறாங்க. அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, ஏம்மா உன்னால தான் இந்த குழந்தைய பார்க்க முடியல, இல்லை பாவத்தை எப்படி வச்சுருக்கிற, நான் குழந்தை இல்லாமல் இருக்கேன், எனக்கு இந்த குழந்தைய கொடுத்துரு, நான் வளர்த்துக்கிறேன், உன் பிள்ளைய பெரிய கோடீஸ்வரனை வளர்க்குறேன், என்ன சொல்கிற? அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லும்? என்ன சொல்லியிருக்கோம்? பெரிய கோடீஸ்வரனாலாம் என் மகன் வளர வேணாம், என் கூடயே இருக்கட்டும், அப்படிதான் நினச்சிருப்பாங்க. இல்லை போங்க அப்படின்னு கொடுத்துருவாங்களா? அதுபோல இந்த உலகத்தின் அதிபதியோடு இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள். அதனால் அவர்கள் சாதாரணமாக விட மாட்டாங்க, அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. உனக்கு வேணா உள்ள நடக்கிற ப்ராசஸ் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் உன்னுடைய கிரைய பத்திரத்தை அவர் இரத்தத்தின் மூலமாய் தெளித்து கிழித்து போடும் வரை நீ போராடணும், நீ ஓடணும், நீ முயற்சி பண்ணணும், அதுக்குண்டான பிரயாசம் எடுக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சில பேய்கள் உன்னை விட்டு வெளியேறணும் அப்படின்னு நினைச்சீனா கடுமையான உபவாசமும் கடுமையான ஜெபம் இல்லாம அது உங்களை விட்டு என்ன செய்யாது? போகாது. அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கணும், யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க மட்டும் கடவுளுடைய வார்த்தையை உண்மையா கேட்டு, முக்கியமா இந்த குளோரியா மினிஸ்ட்ரியில ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறவங்கள்ட்ட சொல்றேன், அவங்க எல்லாம் சரியான முறையில் இருந்திருந்தால் ஒவ்வொருவனும் பெரியதொரு ஊழியனாக பெரியதொரு காரியத்தை செய்கிறவர்களாக கண்டிப்பா இருப்பீங்க. ஆனா அதுல ஒரு சிலர் எழும்புகிறார்கள், ஒரு சிலரோ அவர்கள் தங்களுடைய ஒரு கோழைத்தனமான சோம்பேறித்தனமான தங்களால் முடியாது, இயலாமை தங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாம ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை என் பிள்ளைகளே, அப்படி கிடையாது. கடவுள் உங்களை தேற்றுவார். நீங்கள் கீழே விழுகுவீங்கன்னு நினைக்காதீங்க, ஓடுங்க. உங்களை தாங்கிக் கொள்ள இயேசு ஒருவர் இருக்கிறார். என் ஆத்துமாவே, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். பாருங்க, எசேயா 66 அதிகாரம் 12, 13, 14 வாசிங்க. ஏனெனில் ஆண்டவர் கூறுகிறார், நல்லா கவனிங்க, ஏனெனில் ஆண்டவர் கூறுகிறார், இதோ ஆற்று பெருக்கு போல் அவள் மேல் சமாதானத்தை நாம் பொழிந்திடுவோம், மடை புரண்டோடும் வெள்ளம் போல் அவள் மேல் மக்களினங்களின் மகிமையை ஓடச் செய்வோம். அவள் பாலை அருந்துவீர்கள், மார்போடு அணைக்கப்படுவீர்கள், மடிமேல் சீராட்ட பெறுவீர்கள். தாயானவள் தன் மகவை சீராட்டுவது போல நாம் உங்களுக்கு ஆறுதல் தருவோம், நீங்களும் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.
ஆண்டவர் இந்த வசனங்களை கொடுக்கும்போது முதல்ல எனக்கு வந்த காட்சி என்ன தெரியுமா? இந்த பிளெக்ஸில் இருக்கு பாருங்க, இதோ தன் மகனை அப்படியே மார்போட தாய் அணைச்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த காட்சி அப்படியே உதித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது என் ஆண்டவர் என் மக்களை பார்த்து சொன்னார், இதோ இவர்களை நான் தேற்றுவேன், இவர்களுக்கு நான் ஒரு ஆள் இருக்கிறேன்னு சொல்லு. முதல்ல நான் ஒருவன் இருக்கிறேன் என்று சொல். இவர்கள் ஏதோ நான் இல்லாததை போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இல்ல, மகா பரிசுத்த தெய்வம் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறார், உங்களோடு அசைவாடுகிறார், உங்களோடு பேசுகிறார். அவர் உயிர் உள்ளவர். நீ பேசுனா அவருக்கு கேட்கும், நீ சிந்திச்சினா அவருக்கு தெரியும். ஆமென். அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் உங்களை மார்போடு அணைத்து தேற்றுவார். எப்படி ஒரு தாயானவள் எப்படி தன் குழந்தையை தன் மார்பிலும் தோளிலும் போட்டு வளர்த்தாள், அதை காட்டிலும் மேலாக நான் உங்களை நடத்துவேன், அதை காட்டிலும் மேலாக உங்களை நான் உயர்த்துவேன், அதை காட்டிலும் மேலாக உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் மாறும். இதோ நான் புலம்பிக் கொண்டே இருக்கிறேனே, கதறிக்கொண்டே இருக்கிறேனே, கேட்பார் யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள். என் ஆண்டவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, தினமும் ஜெபமாலை சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி மாதாமாலாம் சாதாரண ஆளு கிடையாது. சிலர் நினைக்கலாம், அவங்க சாதாரணமாக இயேசுவின் தாய் தானே. சாதாரணமாக இயேசுவின் தாயா? சொல்லுங்க பார்க்கலாம். சாதாரணமாக இயேசுவின் தாயா? இல்லை, அவங்க சாதாரணமான ஆள் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. எப்படி ஏவாள், நல்லா தெரிஞ்சுங்க, ஏவாள் அந்த கனியை தன் கணவனுக்கு கொடுத்து இதை புசி என்று சொன்னதை போல என் ஆண்டவளாகிய ஷரத்தி சக்ரா தேவத்தாய் அன்னை மரியாள் என் தகப்பனிடம் மக்களை மீட்டு கொள்வதற்காகவே தன் உடலில் எப்படி சொல்றது, உதிரமும் இரத்தமுமாக, தன்னுடைய எலும்பும் சதையுமாக ஈஸ்வரத்தி சக்ரா அந்த கடவுளை உற்பவித்து கொடுத்தவள் தான் நம் தேவ அன்னை மரியாள். யோசிச்சு பாருங்க, உன்னுடைய பிள்ளைய இந்த உலகத்திற்காக கொடு, இந்த உலக பாவங்களுக்காக கொடுன்னா கொடுத்துருவியா? கொடுக்க மாட்டேன். ஆனால் என் தாய் தன் பிள்ளையை நேசிப்பதை காட்டிலும் 1000 மடங்கு உன்னை நேசித்ததனால் இதோ என் மக்களை மீட்டுக்கொள். அந்த முக்கியமாக ஒரு விஷயங்களுங்க, அந்த கானா ஒரு திருமணத்தில் ஒரு சின்ன ஒரு ரகசியம் நடக்கின்றது. அது என்ன ரகசியம் தெரியுமா? கடவுள் எப்பொழுதும் போலவே சாதாரணமாக போயிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு. அதை கடவுள்கிட்ட, அதாவது இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என் தாய் அந்த நேரத்தை அறிந்திருந்தார். இதோ என் மகனுக்கு நேரம் வந்து விட்டது. இயேசுவை அறியவில்லை, என் தாய் அறிந்தார். மகனே, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. எப்படி அந்த ஏதோன் தோட்டத்தில் அந்த ஏவாள் ஒரு கனியை கொடுத்து பாவம் வந்ததோ, அதே போல ஒரு மீட்பையும் ஒரு கனி, திராட்சை கனியின் மூலமாக மீட்பை கொடுப்பதற்காக இதோ ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லுகிறார். அம்மா, நேரம் வரவில்லையே சொல்றாரு, இது நேரம் இல்லையே. அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள், அப்படின்னா என்ன? அவர்களுக்கு செஞ்சு கொடு, அவர்கள் செய்து கொடு. இதுதான் நேரம் என்று சொல்லுகிறார். இதுதான் நேரம். இயேசுவும் கீழ்ப்படிந்து என்ன செய்றாரு? அவர்களை அந்த கற்சாடிகளை தண்ணீரை நிரப்புங்க. மிகவும் சுவையுள்ள திராட்சை ரசத்தை அந்த மக்கள் பருகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு விஷயங்களும் ரகசியங்களாக மறைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் நம்மளால எப்படி சொல்றது, முழுமையாக அறிந்து கொண்டோம் என்றால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இந்த உலகமே ஒரு மர்மம். இந்த உலகம் மட்டும் இல்லை, நீயும் என்னது ஒரு மர்ம பொருள் தான். பிரைஸ் எல்லாம் உனக்குள்ளே பல ரகசியங்கள் இருக்கிறது. பல ரகசியங்கள் இருக்கு தெரியுமா? எப்படி ஒரு இருதயம் பிறந்ததுலேருந்து குறைஞ்ச ஒரு 70 வருஷம் நான் ஸ்டாப்பா துடிக்குது. பிரைஸ் எல்லாம் எனக்கா யோசிச்சிருக்கிறியா? கிட்டத்தட்ட வயசானவங்களாம் இருக்கிறீங்க. பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நிற்காம இப்போ வரைக்கும் ஏங்கிக்கிட்டு இருக்குங்க. யாராவது உருவாக்க முடியுமா அப்படிப்பட்ட ஒரு பொருளை? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வரைக்கும் அசராம
உன்னுடைய மூளையும் இருதயம் உடல் உறுப்புகள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. கடவுள் இது மனுஷனால இப்ப கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு பொருட்களை ஒரு சாதாரணமாக இத்தனை ஆண்டு காலம் உழைக்கக்கூடிய பொருளை உருவாக்க முடியாது. ஆனா கடவுள் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். நீயே ஒரு ரகசியம், உனக்குள்ள நிறைய ரகசியங்கள் உண்டு உண்டு. சிஸ்டமேட்டிக்கா பாருங்க, உன்னுடைய உடல் உறுப்புகள் எவ்வாறு வேலை செய்கின்றன. திடீர்னு ஒரு சில விஷயங்களை பார்த்தா சிரிப்பு வருது, ஒரு சில விஷயங்களை பார்த்தா மனவேதனையா இருக்கு, ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது கண்ணீர் வருது, உணர்வு. சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் அப்படி செதுக்கி இருக்கிறார் உன்னுடைய உடல்ல. அதெல்லாம் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? நீங்க சாதாரண ஆளே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஆமென். இதோ என்னுடைய கரங்களால் அணைக்கப்படுவீர்கள். ஹalleluya. என் மார்போடு அணைக்கப்படுவீர்கள். நீங்கள் எப்பாறு தனித்துவமாலாம் அங்க பாருங்க, ஒரு மனுஷன் வாழவே முடியாது. தனித்துவமா நான் வாழ்றேன், நான் சந்தோஷமா இருக்கேன்னு யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? முடியாது. நீங்கள் இதுவே இயேசுவை சார்ந்து வாழ்ந்து பாருங்க, இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து பாருங்க, இயேசுக்காக உண்மையா வாழ்ந்து பாருங்க. அதுல இருக்க மகிழ்ச்சியும் அதுல இருக்க சந்தோஷமும் வேற. அதனால் நீங்கள் கடவுளை உண்மையாக விசுவசித்து அவரை பின்பற்றுங்கள். நிச்சயம் கடவுள் உங்களை தேற்றுவார். வாசிங்க, நாம் உங்களுக்கு இவற்றை நீங்கள் காண்பீர்கள், உங்கள் இருதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் புல்லை போல் பசுமை பெறும். ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களுக்கு தம் வல்லமையுள்ள கரத்தை காட்டுவார், தம் பகைவர் மேல் கோபத்தை கொட்டி தீர்ப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. தமது வல்லமுள்ள கரத்தை உங்களுக்கு என்ன செய்வாராம்? காட்டுவாராம். அதுவே நீங்க சொன்னபடி கேட்கல, அவரை நீங்க எதிர்த்து நின்னீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய கோபக்கரங்களையும் காட்டுவாராம். வேதம் இவ்வாறு சொல்லுது. எப்படி ஒரு தாய் தன் தகப்பன் பிள்ளைகளை கண்டித்து திருத்துவதை போல உங்களை ஆட்சி தேற்ற என் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பாருங்க, அதே எசேயா 49:13 வரைக்கும் வாசிங்க. வானமே அக்களித்து ஆர்ப்பரி, மண்ணுலகே மகிழ்ந்து துள்ளு, மலைகளே மகிழ்ச்சியால் ஆரவரம் செய்யுங்கள், ஏனெனில் ஆண்டவர் தம் மக்களை தேற்றினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தம் மக்களை தேற்றினார், ஆண்டவர் தம் மக்களை தேற்றினார். அப்போ முதல்ல புரிஞ்சுக்கணும், கடவுளுடைய மக்களாக நீங்க என்ன செய்யணும்? மாறணும். கடவுளுக்கு ஏற்ற காரியங்களை செய்யணும். எடுத்தோம் கவுத்தோம் ஏனோ தானோன்னு ஏதோ பொழுதுனிக்கு வாழ்ந்துக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, காலை எழுந்திருப்போம், மாலை என்ன செய்வோம்? திருப்பி உறக்கத்துக்கு போயிடுவோம். இப்படி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறணும், கடவுளுக்காக வாழணும்னு நினைக்கணும். கடவுளுடைய காரியங்களை 24 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாவது அவருக்கு செலவு பண்ணணும். அப்போ தான் எதையாவது ஒரு விஷயத்தை கடவுள் உனக்கு செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வாசிங்க. ஆண்டவர் தம் மக்களை தேற்றினார், தம் எளியார் மட்டில் இரக்கம் கொள்வார். சீயோன் மகளோ, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து போய் விட்டார் என்றாள். பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ? கேளுங்க, சிலர் என்ன சொல்லியிருக்கலாம், இங்க இருக்கவங்க கூட சிலர் என்ன செய்யலாம், சொல்லலாம், ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, ஆண்டவர் என்னைய கை விட்டுட்டாரு, ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல, ஆண்டவர் எனக்கு செஞ்சது பூரா துக்கமும் கஷ்டம்தான், அப்படி சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றாரு, வாசிங்க. பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பதுண்டோ? பால் குடிக்கும் தன் பிள்ளையை அவள் மறப்பதுண்டோ? அப்படியே பெற்றவள் தன் பிள்ளையை மறந்து விட்டாலும், அப்படியே ஒருவேளை அந்த மகள் அந்த பிள்ளையை மறந்தாலும், நாம் உன்னை ஒருபோது மறக்க மாட்டோம். நான் ஒருபோது என்ன செய்ய மாட்டேன். உனக்கு வாக்கு கொடுக்கிறாரியா, உன்னுடைய தாய் தகப்பன் உன் பிள்ளைகள் உன்னை கைவிட்டாலும்
ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னைய கைவிட மாட்டேன். ஒருபோதும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். விசுவசிக்கிறீங்களா? எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. என் ஆண்டவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டாருங்க. அதுக்கு நான் சாட்சிங்க. கடவுள் என்ற வாழ்க்கையே ஒரு சாட்சியாக தான் வச்சிருக்கிறார். ஒரு சில பேருக்கு அது புரியாது. இங்க பாருங்க, எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை புலம்பல்கள், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துக்கம், எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஆண்டவர் ஒன்றிலும் தலைகுனிவை ஏற்படுத்தாதபடி ஒவ்வொரு நாளும் வெற்றியை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண இந்த குளோரியா மினிஸ்ட்ரி எல்லாம் நடத்திட முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க, மனுஷனால அதை செய்யவே முடியாது. கடவுள் உறுதுணையா இருந்து அதற்குண்டான ஆலோசனைகளை கொடுத்து, அதற்குண்டான காரியங்களை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்குண்டான பொருளாதாரம் எவ்வளவு தெரியுமா? வருஷம் எவ்வளவு செலவு பண்றோம் தெரியுமா? மாநாடு நடந்ததுக்கு மட்டும் 43 லட்சம் செலவு. 43 லட்சம் அந்த மீட்டிங்க்கு மட்டும். எவ்வளவோ விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்கிறோம். கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 1.5-2 கோடி ரூபாய் கணக்கு வரும் வருஷத்துக்கு. அவ்வளையும் ஆண்டவர் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இது ஒன்றும் சாதாரணமான பயணம் அல்ல. த்ரில்லிங்கா இருக்கும், எப்படி சொல்ல, சுவாரஸ்யமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு நேரம் வரும், என்னப்பா அப்படின்னு கேட்போம். கடைசி நேரத்தில் டேய் இருக்கிறேன்டான்னு சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். என்னப்பான்னு கேட்டா இதோ இருக்கிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எதுனாலும் நல்லா புரிஞ்சுங்க, கடவுளை சார்ந்திருங்கள், மனிதனை சாராதீர்கள். நீங்கள் மனிதர்களை சார்வீர்கள் என்றால் கடவுளுக்குரியவர்களாக நீங்க இருக்க முடியாது. நீங்கள் கடவுளுக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் மனிதரை சார்ந்திருக்க முடியாது. வேதம் சொல்லுது, எனக்கு ஏற்றவர்கள், நல்லா தெரிஞ்சுங்க, என்னை விசுவசிக்கிறவர்கள், என்னை பின் செல்கிறவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற தன்னை விட, எப்படி சொல்ற, இயேசுவை விட வேற யாதொன்றை நேசிப்பா என்றால், உன் இருதயத்தில் வைப்பா என்றால், நீ எனக்கு என்னல்ல ஏற்றவர்கள் கிடையாது. ஆனால் இவைகளெல்லாம் விட்டு என்னை நேசிக்கும் போது கண்டிப்பாக நிச்சயம் நீ எனக்கு ஏற்றவர்களாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. இதோ நம் கைகளில் உன்னை பொறித்துள்ளோம். பாருங்க, உன்னை என்னுடைய கையில பொறிச்சிருக்கிறேன். உன் பட்டணத்து மதில்கள் நம் கண் முன் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்போதும் என் கரத்துல தான் இருக்கிற. உன்னை நான் எப்போதும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், உன்னை யோசித்து கொண்டே இருக்கிறேன். நீ நினைக்கலாம் நான் மறந்துட்டேன். இல்லை, நான் மறக்கல, உன்னை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். நீ எப்போது என் பார்த்துக்கு வருவ, எப்பொழுது அப்பான்னு கூப்பிடுவ, எப்பொழுது உனக்கு நான் நல்லது செய்யலான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன், காத்து கொண்டு இருக்கிறேன். அதுக்கு நீங்க தான் வழிவாசல்களை திறக்கணுங்க. வேதம் தெளிவா சொல்லுகிறது. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்க திறக்கப்படும், தேடுங்க கண்டுபிடிச்சிருவீங்க. எடுத்தோட்டி இந்த உலகத்துக்குரிய காரியங்களை தேடுறதே எவ்வளவோ பெரிய விஷயமா இருக்கு. அதுல கடவுளுக்குரிய விஷயங்கள்லாம் பல விதமான குழப்பம் உள்ள மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் கடவுள் இருக்கிறாருன்னு ஒரு குரூப் இருப்பான், கடவுள் இல்லாத ஒரு குரூப் இருப்பான், ரெண்டுமே இல்லடா அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருப்பான், நான் தான்டா கடவுள்னு சொல்றவன்லாம் இருக்கிறான். இதுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணி குழப்பம் அடைகிற சூழ்நிலைக்குள்ளாக நீங்க இருக்கிறீங்க. இதுல சரியான போதனை எது? கடவுள் எங்கே இருக்கிறார், கடவுள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், நம்மளிடம் எப்படி பேசுகிறார் என்பதை கூட நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மந்த புத்தி உள்ளவர்களாக, சோம்பேறிகளாக, தன்னையும் தன் குடும்பத்தை பற்றி தன்னுடைய காரியங்களை எப்படி யோசிக்கிறாங்களா மட்டும்தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. யோசிக்கிறவங்களா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. பெருசா ஒன்றும் நடக்காது, பெருசா ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படணும்னா இன்று கடவுள் உனக்கு சொல்லுகிற, உனக்கு கற்பிக்கிற காரியங்களை உன் இருதயத்தில் மட்டும் இல்லை, உன் உயிரிலும் மேலாக நேசி. ஆண்டவர் பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில இனி வருகிற நாட்கள்ல செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வாசிங்க. உன்னை மறுபடியும் கட்டுகிறவர்கள் விரைந்து வருகிறார்கள். உன்னை நாசம் செய்து சிதறடித்தோர் உன்னை விட்டு போகிறார்கள். பாருங்க, உன்னை நாசம் செய்து
உன்னை அநியாயம் செய்தவர்கள் அத்தனை பேரும் நீ கடவுள்கிட்ட வந்துட்டா எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. சாத்தான் உன்னை விட்டு என்ன செஞ்சிருவான்? ஓடி விடுவான். சாத்தான் உன்னை விட்டு என்ன செஞ்சிருவான்? ஓடி போயிடுவான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 அதனால அன்புக்குரியவர்களே, முதல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே நீங்க யாரை தேடணும்? யாரை தேடணும்? இயேசுவை தேடணும். தேவ அன்னை மரியாளை தேடணும். அவர்கள் இருவரும் தான் உன் பிரச்சனைக்கு தீர்வு. வேற யாருமே கிடையாது. ஒன்றும் குழப்பமே கிடையாது. குழப்பமே கிடையாது. இந்த அண்ட சராசரத்தை பார், வானத்தை அண்ணாந்து பார். உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். சாதாரண மனுஷன்ல எனக்கு உதவி வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய உதவி எனக்கு பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எனக்கு கடவுள் உதவி புரிய அவ்வளோ பெரிய ஆள் உதவி செய்ய இருக்கிறது. நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுடைய உதவி வேண்டாம். நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கவங்க உதவியெல்லாம் வேணாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. அதனால எப்பயுமே நான் எனக்கு ஒரு விஷயங்கள் வச்சுக்கிறேன். நேராக ஒன்றும் மொட்டை மாடிக்கு போயிடுவேன். இல்லையா எதையாவது ஒரு பறந்து விரிந்த ஒரு காடு மாதிரி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஆண்டவரிடம் பேசுவேன். அப்பா இந்த மாதிரி இருக்குப்பான்னு வானத்தை நோக்கி பார்ப்பேன். அந்த செகண்ட் மாத்திரத்தில் வார்த்தைகள் வரும், பிரச்சனைகள் சரி செய்யப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சும்மா வேத வசனம்லாம் சாதாரணமாக நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஒவ்வொன்றும் உயிர் உள்ளதுங்க, உயிரோள்ளது. அது சிற்றெழுத்தோ புள்ளியோ ஒரு எப்படி சொல்றது எதுவுமே அழியாது. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போனாலும் மாற்றவே முடியாது. அதனால என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட கடவுள் நம்மளோட இருக்கிறாருங்க. இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கிறவர் உங்களோடு இருக்கிறாருங்க. செத்ததை உயிர்ப்பிக்கிற தேவன் நம் தேவன். அவ்வளோ பெரிய கடவுளை வச்சுட்டு இன்னும் அழுகையும் கண்ணீருமா இருந்தா எப்படிங்க? இது நியாயமா? சொல்லுவாங்களே, இது நியாயமா? இது அடுக்குமா? கடவுளை பத்தி முழுசா அறிஞ்சவங்களே நீங்க எப்படி இருந்தீங்கன்னா, இன்னும் நிறைய பேர் அறியாதவர் இருக்கிறார்களே. ஏசுறாருன்னா யாருன்னே தெரியாதவங்க இருக்கிறாங்களே. அவங்களெல்லாம் எப்படி நீங்க மீட்க போறீங்க? எப்படி அவங்கள பாதுகாக்க போறீங்க? இந்த இயேசுவை கொண்டு போய் எப்படி சேர்க்க போறீங்க? ஏன்னா நம்மள இன்னும் என்ன இல்லை, முழு அறிவு கிடையாது. சரி, அதையாவது எப்படியாவது புகுத்திடலாம் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு சில காரியங்களை கொண்டு வந்து ஒரு மீட்டிங்ல அரேஞ்ச் பண்ணாலும் சரியான ரெஸ்பான்சிபிள் இல்லை. ஏன்? தனக்குள்ள இருக்கிற ஆசைகளையும் எச்சைகளையும் விட முடியல. கடவுள் செய்கிற கோட்பாடுகளை நம்ம செய்ய முடியல. கடவுள் விரும்புகிற காரியங்கள் சில விஷயங்கள் நம்மளுக்குள்ள இருக்கு. ஆனா ஒரு சில காரியங்கள் விரும்பாதவைகள் இருக்கு, அதை நம்மளால விட முடியல. நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்குள்ள 2 விதமான காரியங்கள் இருக்கு. நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. 2 விஷயங்கள் இருக்கு. அந்த தீமையை கழட்டி விடுன்னு சொல்றாரு ஆண்டவர். என்ன செய்றாரு? பின்னாடி வந்துகிட்டு இருக்கிற அந்த பெட்டியில 2 பெட்டி வந்துகிட்டு இருக்கு. ஒரு பெட்டியை என்ன செய்ய, அதை கழட்டி விடுப்பா, ஒரு பெட்டியை மட்டும் கூட்டிட்டு போலாம்ப்பா, நல்லபடியா உனக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்றாரு. ஆனா நீ என்ன சொல்ற, எனக்கு 2 பெட்டியும் தான் என்ன செய்யணும் வேணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 ஆமா என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை புரிதலோட நடத்துங்க, உண்மையா நடத்துங்க. என்னைக்குமே உண்மை சாகாது. நல்லா தெரிஞ்சுங்க, சத்தியம் என்னைக்குமே பொய்யாகாது. ஒரு நாள் எண்பிக்கப்படும், ஒரு நாள் நீ யார் என்று சொல்லப்படும். காலம் அதற்கு பதில் சொல்லும், பதில் சொல்லும். ஏதோ இந்த இவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா எடுத்த உடனே வரலங்க. இதுக்குன்னு 17 வருட காலங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எத்தனை மனிதருடைய உழைப்பு, எத்தனை மனிதருடைய கண்ணீர், எத்தனை மனிதர்களுடைய வேதனை தெரியுமா உங்களுக்கு? அத்தனையும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் பெரிதாக செய்வார். இன்னும் பெரிதான காரியங்கள் நடக்க போகிறது. நிறைய ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உலகமெல்லாம் இந்த குளோரியா மினிஸ்ட்ரியுடைய காரியம் செய்யப்படும். தேவ வார்த்தை அறிவிக்கப்படும். இந்த ஊழியம் ஒவ்வொருவரும் செய்வீங்க. யாரை ஆண்டவர் அனுப்ப போகிறார், தேர்ந்தெடுக்க போகிறார் எனக்கு தெரியாது. நீங்களா கூட இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நீங்களா கூட இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். உன்னை அற்பம் என்று எண்ணாதே, உன்னை அற்பம் என்றும் எண்ணாதே. ஆண்டவருடைய பார்வையில நீங்க விலையேற பெற்றவர்கள். உன் வீட்டில் உனக்கு விலை இல்லாம இருக்கலாம், உன்னுடைய தெருவில் உனக்கு விலை இல்லாம இருக்கலாம், உன்னுடைய சொந்த ஊர்ல உனக்கு விலை இல்லாம இருக்கலாம். என் ஆண்டவர் பார்வையில் நீ விலையேற பெற்றவர். ஆமென்.
விலையேற பெற்றவங்க நீங்க சாதாரண ஆளு கிடையாது. நம்ம நினைக்கிறோம் அப்படித்தான். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். பாருங்க, ரோமையர் 8ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. ஏனெனில் கடவுளின் ஆவியால் யார் இயக்கப்படுகிறார்களோ அவர்களே கடவுளின் மக்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. கடவுளுடைய ஆவியில யார் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் கடவுளின் மக்கள், அவர்கள்தான் கடவுளின் மக்கள். அப்ப நீங்க யாருடைய ஆவியில இயக்கப்பட்டிருக்கீங்க? கடவுளுடைய ஆவியில இருக்கிறவங்க புறம் கை தூக்குங்க பார்க்கலாம். நான் கடவுளுடைய ஆவியில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அப்ப கை தூக்காதவங்க புறம் இந்த யாருடைய ஆவியில இயக்கப்பட்டிருக்கீங்க? இன்னொருடைய ஆவியில என்ன செய்யப்பட்டிருக்கீங்க? இயக்கப்பட்டிருக்கீங்க. என்னைய பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு 99% வேற ஒரு ஆவியில தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இயக்கப்பட்டிருக்கிறோம். தெரியவில்லை. என் அன்புக்குரியவர்களே, வேதம் முதல்ல சொல்ற விஷயம், நீ கடவுளுடைய மனுஷனா, நீ கடவுளுடைய மனுஷினா யாருடைய ஆவியில இயக்கப்படணும்? கடவுளுடைய ஆவியில இயக்கப்படணும். இதுல நிறைய விஷயங்கள், மனுஷ ஆவி இருக்குது, தீய ஆவிகள் இருக்கு, செத்த ஆவிகள் இருக்கு, அசுத்த ஆவிகள் இருக்கிறது, நிறைய இருக்கு இதுல கேட்டகரி. இதுல நீங்க இயேசுவின் ஆவியால என்ன செய்யணும்? இயக்கப்படணும். வாசிங்க. நீங்கள் பெற்றுக்கொண்டது திரும்பவும் அச்சத்திற்குள்ளாக்கும் அடிமை உள்ளம் அன்று. பாருங்க, நீங்க பெற்றுக்கொண்டது திரும்படியும் அச்சத்துக்குள்ள பயப்படுறதுக்கு உண்டான ஆவி அல்ல, அடிமை கிடையாது. பிள்ளைகளாக்கும் தேவ ஆவியையே பெற்றுக்கொண்டீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளை ஆக்கும். பிள்ளைகளை ஆக்கும்னா என்ன? உரிமையாளராய் ஆக்கும், ஓனர் ஆக்கும், முதலாளி ஆக்கும். அந்த உரிமையை, கடவுளுடைய காரியங்களுக்குரிய உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென். வாசிங்க. அந்த ஆவியால் தான் அப்பா தந்தாய் என கூப்பிடுகிறோம். அதனாலதான் நம்ம அப்பா தந்தையே என்ன செய்யணும்? கூப்பிடுறோம். இல்லைன்னா கூப்பிட முடியாது, இல்லைன்னா கூப்பிட முடியாது. வாசிங்க. நாம் இவ்வாறு கூப்பிடும்போது நாம் உள்ளத்தோடு தேவ ஆவியானவரே நாம் கடவுளின் பிள்ளைகள் என்று சான்று பகர்கிறார். பாருங்க, யாரா நம்மளுக்கு சான்று பகர்கிறா? கடவுளுடைய பிள்ளைகள் என்று. யார் சான்று பகர்கிறா? கடவுளுடைய ஆவியானவரே. பாருங்க, கடவுளுடைய ஆவியானவரே நம்மளுக்கு நிறைய அந்நிய பாஷை பேசணும், அந்நிய மொழி நீங்க எல்லாருமே பேசணும். அதை பத்தின தெரியலன்னா இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க கேட்கணும். மோஸ்ட் நிறைய பேர் பேசுறீங்க, இன்னும் நிறைய பேர் பேசலை. அவங்களாம் நீங்கள் என்ன செய்யணும்? நன்கு கவனமாக அதை அறிஞ்சு புரிஞ்சு கேட்கணும். ஏன்னா இந்த அந்நிய பாஷையானது சாதாரண விஷயம் அல்ல. இது கடவுள் நம்மளுக்குள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அடையாளம். கடவுளை நான் உண்மையாக நேசிக்கிறேன் என்பதற்கு ஒரு அடையாளம். கடவுள் எனக்குள் இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். இந்த நவமான பாஷை, அந்நிய பாஷை, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இதை நீங்கள் வாங்கிக்கணும். இதை வாங்கும்போது நீங்க பேச 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 ஒரு எப்படி சொல்றது, மலையவே பேர்த்து தள்ளுவதற்கு உண்டான அந்த விசுவாசம் உனக்குள்ள வரும். இது கடவுளிடம் கிட்டி சேருவதற்குண்டான அந்த பலனை நம்மளுக்கு கொடுக்கும். இதைத்தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே உன்னை என்ன செய்வாரு? அந்த உரிமையை, அந்த போல்ட, அந்த ஃபோர்ஸை உனக்கு கொடுப்பார். அப்பொழுது நீ கடவுளோடு இணைக்கப்படும் போது, என்னுடைய அப்பா, என்னை தந்தையே என்று கூப்பிடும் போது ஒரு உரிமையோட கூப்பிடுவீங்க. வாசிங்க. நாம் பிள்ளைகளாயின் உரிமையாளர்களுமாய் இருக்கிறோம். ஆம், கடவுளின் செல்வத்திற்கு உரிமையாளர்கள், கிறிஸ்துவோடு உடன் உரிமையாளர்கள். ஆனால் அவருடைய பாடுகளில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மகிமையிலும் பங்கு பெறுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்ல ஒரு ரகசியத்தை புரிஞ்சுங்க. முக்கியமா வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்றேன், நல்ல கவனமா கேளுங்க. கடைசி பாருங்க, அவருடைய பாடுகளில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மகிமையிலும் என்ன செய்ய முடியும்? மகிமையிலும் என்ன செய்ய முடியும்? பங்கு பெற முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நாலேஜை நீங்க வளர்த்துக்கணும். என்ன இது கஷ்டம், என்ன பாடு? ஒன்றும் இல்லைங்க. இந்த உலகத்தை வெறுக்கணும், உலக ஆசைகளை வெறுக்கணும், உலக எச்சைகளை வெறுக்கணும், உலகத்தில் இருக்கிற ஊன் இயல்புகளை வெறுக்கணும். நீங்க கடவுளோடு இணைக்கப்படணும். கடவுளோடு ஒன்றி இணைக்கப்பட்டு அவருக்குரிய காரியங்களை,
ஆசா பாசங்களை அனைத்து ஒதுக்கி வச்சுட்டு கடவுளுக்காக நீ வாழும்போது, கடவுள் சொல்லுகிற காரியங்களை நீ செய்யும்போது நிச்சயம் மகிமையில நீ பங்கெடுப்பாய். மகிமை உனக்குரியது. வாசிங்க. இம்மை காலத்தில் நாம் படும் துன்பங்கள். இந்த துன்பங்கள்லாம் வந்து சாதாரண, இங்க பாருங்க, துன்பம்னா என்ன துன்பம்? எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டப்பெல்லாம் படுறதெல்லாம் இல்லை. என்ன சாதாரண ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தை செய்யாதராங்கிறாரு. ஊனியல்பின் எச்சலின்படி நடக்காதரான்னு சொல்றாரு. மற்றபடி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரா? நீ சிரிக்க கூடாதுன்னு சொல்றாரா? இல்லை. கடவுள் முகம் வாட்டமுள்ள மனுஷனை கூட ஆண்டவருக்கு என்ன செய்யாதான்? பிடிக்காதான். முக வாட்டமுள்ள மனுஷனை கூட ஆண்டவருக்கு பிடிக்காதான். அவர் முன்னை மகிழ்ச்சியா வைக்க விரும்புகிறாரியா. ஆனா அதை நம்ம புரிஞ்சு கொள்ளாம தேவையில்லாத காரியங்களை யோசித்து கொண்டு கடவுளுடைய காரியங்களை விட்டுரும். ஆனா ஆண்டவர் சொல்றார், இம்மை காலத்தில் நாம் படும் துன்பங்கள் நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமையோடு ஒப்பிடவும் தகுதியற்றவை என எண்ணுகிறேன். பாருங்க, அதுக்கு இதுக்கு கொஞ்சம் வேஸ்ட். அதுக்கு இதுக்கு என்ன இல்லையா, கம்பேரிஷன் பண்றதுக்கு கூட தகுதி இல்லையா. அவ்வளோ மகிமை ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிறார். அவ்வளோ காரியங்களை ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறாரு. அதை புரிந்து கொள். வாசிங்க. இம்மகிமையுடன் கடவுளுடைய மக்கள் வெளிப்பட வேண்டும் என்று படைப்பனைத்துமே ஏக்கத்தோடு எதிர்நோக்கி இருக்கிறது. பாருங்க, படைப்பு அனைத்துமே என்ன செய்யப்பட்டிருக்கு? ஏக்கத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. ஏக்கத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்மளும் அப்படித்தான் என்ன செய்யணும்? ஏக்கத்தோட எதிர்பார்க்கணும். எதிர்த்து நிற்கணும். கடவுளுடைய காரியங்களை பார்க்கணும். கடவுளோடு இணைக்கப்படணும். புரிதலோட வாழணும். ஏனோ தானோலாம் வாழாதீங்க. இப்போ நான் சொல்ல போகிற காரியங்கள் படி தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். வாசிங்க. ஏனெனில் படைப்பு முழுவதும் பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. பாருங்க, பயனற்ற நிலைக்கு உட்பட்டது. தானே விரும்பி அப்படி உட்படவில்லை. அதுவா விரும்பி அப்படி உட்படல. அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அப்படி உள்ளது. எனினும் அது நம்பிக்கையற்ற நிலையில் இல்லை. படைப்பனைத்துமே அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையில் இருந்து விடுபட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மகிமையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கை கொண்டுள்ளது. அப்ப பாருங்க, நம்ம சில நேரங்கள்ல கஷ்டப்படும் பொழுது, வேதனைப்படும் போது, கடவுள் ஒரு சில ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு கொடுக்காத போது அதை நீங்க என்ன செய்யணும்? தவறா எடுக்கக்கூடாது. நீங்கள் மகிமை அடையும்படி, விடுதலை அடையும்படி ஏதோ ஒரு சில காரியங்களை ஆண்டவர் உனக்கு செய்ய விரும்புகிறபடினால் கடவுள் அதை உங்களுக்கு அப்படி செய்கிறார். நீங்க அதுக்காக ஒன்றும் வருத்தப்படாதீங்க. பொறுமையா இருங்க. கண்டிப்பா நிச்சயம் சில நாட்களுக்குள்ளாக பெரிதான அடையாளத்தை, அற்புதத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? உனக்கு செய்வார். வாசிங்க. இந்நாள் வரை படைப்பு பொருள் அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமன்று, முதற்கனியாக தேவ ஆவியை கொண்டுள்ள நாமும் இறைமக்களாக்கப்படும் நாளை எதிர்நோக்கி, அதாவது நம் உடல் விடுதலையாக்கப்படும் நாளை எதிர்நோக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த உடல்ல இருந்து விடுதலையாக்கப்படுகிற நாளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம்? இந்த உடல்ல கட்டப்பட்டு இருக்கிறோம். இந்த உடலானது நம்மளை கட்டி போட்டு இருக்கிறது. இந்த உடல் எனும் சிறைச்சாலை, இதிலிருந்து நம்ம விடுபடுகிறதுக்குண்டான காரியங்களை உற்று நோக்குகிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் உனக்கு அந்த மகிமையை தரப்போகிறார். இயேசு கிறிஸ்து அந்த மகிமை உனக்கு கொடுக்கும் பொழுது இந்த உடல் அதை சார்ந்து கொள்ளாது. ஏனென்றால் உனக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவே அதை சார்ந்து கொள்ளும். வாசிங்க. மீட்பு நமக்கு கிடைத்து விட்டது. மீட்பு நம்மளுக்கு கிடைத்து விட்டது. எனினும் மீட்பு இனி வரும் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறோம். பாருங்க, மீட்பு இனிமேல் நம்மளுக்கு வரும் என்ற நம்பிக்கையில வாழ்றோம். நேருக்கு நேராய் காண்பதை நம்புவது நம்பிக்கை அன்று. பாருங்க, நேருக்கு நேரா காண்பது அது நம்பிக்கை இல்ல. கண்ணால் காண்கிறதை எவனாவது எதிர்நோக்குவானா? கண்ணால பாக்குறதை எவனாவது எதிர்நோக்குவானா? நாம் காணாததை எதிர்நோக்கி நம்பிக்கொண்டிருக்கிறோம். பாருங்க, நம்ம பார்க்காததை எதிர்நோக்கிட்டு இருக்கோம். அப்பதானே நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல விசுவாசம்னு ஒண்ணு இருக்கு. இல்லைன்னா எதுவுமே என்ன இல்லை, நம்மளுக்கு கிடையாது. அந்த நம்பிக்கையை எதிர்நோக்கணும். நீங்க நம்பிக்கொண்டிருந்தால் அப்படி எதிர்நோக்குவதில் நம் மன உறுதியை காட்டுகிறோம். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், ஹalleluya, 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 ஹalleluya. அதனால அந்த நம்பிக்கையோட நிலையா ஒரு எப்படி சொல்றது, எதிர்நோக்குகிறவர்களாக நீங்க இருக்கணும். அதையே நான் விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை அதுக்காக அழைத்திருக்கிறார். அதற்குண்டான காரியங்களை அழைத்திருக்கிறார்.
நீங்கள் புரியாது அறியாது இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் ஒரு பெரிதான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்யும் பொருட்டு இந்த நம்பிக்கையோடு நீங்க வாழணும். வாசிங்க. அவ்வாறே நம் வலுவற்ற நிலையில் நமக்கு ஆவியானவர் துணை நிற்கிறார். உங்களுடைய வலுவற்ற நிலையில சோதனை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் ஜெபிக்க வேண்டிய முறையில் ஜெபிப்பது எப்படி என நாம் அறியோம். ஆவியானவர் தாமே சொல்லொன்னா பெருமூச்சுகளோடு பரிந்து பேசி ஜெபிக்கிறார். பாருங்க, சொல்லொன்னா பெருமூச்சுகளோடு பரிந்து பேசி ஜெபிக்கிறார் என்பதை வாசிங்க. உங்கள் உள்ளங்களை ஊடுருவி காண்கிற இறைவன் ஆவியானவரின் கருத்தை அறிவார். ஆவியானவர் இறை மக்களுக்காக கடவுளுக்கேற்ப பரிந்து பேசுகிறார் என்பதை இறைவன் அறிவார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.